வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முருங்கை இலை பொடி. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோன்னா ஆல்ரெடி நான் சோளப்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து கருப்பு உளுந்து வறுத்துட்ருக்குறேன். அது வறுபட்டது தெரியறதுக்காக கொஞ்சம் கூட வந்து வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கேன். கூட சீரகம் இப்போ இறக்க போகிறேன். அது ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு, இறக்க போகிற டைம் ஆகிடுச்சதுனால சீரகமும் போட்டிருக்கேன். இப்போ இது வரப்பட்டுச்சு, இதை எடுத்து தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் அடுப்பில் தான் செய்வேன். இது ஏன் முதல்ல நான் செய்கிறேன்னா, என் பிள்ளைங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. முருங்கைக்கீரை வந்து இவங்க சாப்பிடவே மாட்டாங்க. எப்படி செஞ்சாலும் அவங்க சாப்பிட்றது கிடையாது. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி பொடி வகைகள் மாதிரி செஞ்சு வச்சாலோ இல்லை சூப் மாதிரி பண்ணி வச்சா தான் சாப்பிட்றாங்க. மெயினாக சூப்பு கூட அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பொடி மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்ருங்க. இட்லியோட வச்சுட்டு தோசையோடு வச்சுட்டு விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்காக தான் முருங்கை பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ முன்னாடியே வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் வறுத்துட்டேன். இப்போ வந்து கருப்பு உளுந்து இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. அது வறுபடுறது தெரியணுன்றதுக்காக நான் வெள்ளை உளுந்தும் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாமே கம்மியான அளவில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் அது தீயாமல் இருக்கும். ஸ்மெல்லு நல்லாவும் இருக்கும், தீயாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்து எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, பிள்ளைங்க கருப்பு உளுந்தையும் தனியாக கொடுத்தா எதுவுமே அவங்க சாப்பிட்றது கிடையாது. அதனால் கருப்பு உளுந்தையும் இது கூட ஆட் பண்ணால் இன்னும் இடுப்புக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்காகவும் இல்லை ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே இடுப்புக்கு இந்த எலும்புக்கான இது வந்து நம்மளுக்கு கருப்பு உளுந்தில் கிடைக்குது. இது வந்து வரமிளகாய் போட்டுக்கிறேன். என்கிட்ட இப்போ 2 வரமிளகாயும் கலந்து இருக்குது. அதனால் அது 2த்தையுமே போட்டுக்கிறேன் நான் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அதாவது முருங்கைக்கீரை எவ்வளோ உங்களுக்கு வத்தல் இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். அதாவது நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுன்னா போதும். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். என்னாச்சுன்னா மிளகாய் நல்லா உருப்படிச்சு மிளகாயெல்லாம் எடுத்து அந்த தட்டில் வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மல்லி வரமல்லி சொல்லுவாங்கல்ல, வரமல்லி கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டோம். ஆனால் கொஞ்சமான மிதமான தீயில் தான் நம்ம வச்சு பண்ணணும். ஏன்னா கருகிடும். அது கருகிட்டால் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நான் ஸ்டவ்வில் செய்யல, அதனால தான் நான் அடுப்புலேயே வறுத்துட்டுருக்கேன். அந்த தீயா இது அடுத்து கருவேப்பிலை பொடி வேறு அரைக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு முருங்கை பொடி ரெடி பண்ணிடலாங்கிறதுனால அதை ரெடி பண்ணிடுறேன்.
ரொம்ப மிதமான தீயில தான் வச்சு வறுத்துட்ருக்குறேன். அடுத்தது அது வறுபடுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ எள்ளு, வெள்ளை எள்ளு கொஞ்சம் அதோடவே போட்டுட்டேன். ஏன்னா அது பாதி வறுபட்டுருச்சு, தனியாக பாதி வறுபடுறதுனால இப்போ வந்து வெள்ளை எள்ளு, நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இப்போ அதான் இருக்குது, வெள்ளை எள்ளு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் சும்மா டேஸ்ட்டுக்காக போடுறேன். பொட்டுக்கடலை டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். சரிங்களா? லைட்டாக வறுப்பட்டால் போதும் பொட்டுக்கடலை. சரிங்களா? அடுத்தது நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த என்னென்ன வறுத்துருக்குறேன்றதை ஒரு முறை காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ செக்காய் வருது, ஃபோன் வந்து சரி. அடுத்தது இந்த முருங்கை வேலை. சரிங்களா? லைட்டாக வாட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அது ஆல்ரெடி நல்லா காஞ்சிடுச்சு. நிழலில் தான் காய வச்சேன். நான் வெயிலில் கூட காய வைக்கல, நிழலில் தான் காய வச்சேன். லைட்டாக வணங்கினா போதும். நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் இது கொம்பாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. இந்த முருங்கைக்கீரையோட இந்த சின்ன சின்ன கொம்புங்களும் உங்களுக்கு தெரியும் வீடியோவில். அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து கீரையில் கூட இருக்காது. அது வெறும் அந்த முருங்கைக்கீரையோட அந்த இதை வந்து தனியாக இந்த சின்ன சின்ன இதுங்களை வந்து சூப் வைப்பாங்க, சூப் வச்சு குடிப்பாங்க. அதில் இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கீரையை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பட் ஆனால் அந்த முருங்கைக்கீரையோட இது வந்து கீரையை மட்டும் தனியாக எடுக்கல. சின்ன சின்ன அதனுடைய இதுங்களும் இருக்கும், குச்சிங்களும், சின்ன சின்ன குச்சிங்களும் இருக்கும். அது நல்லது தான், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி நிழலில் தான் காய வைக்கணும். நிழலில் காய வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கலரும் மாறாமல் இருக்கும், அதனுடைய சத்தும் அப்படியே நமக்கு அப்படியே கிடைக்கும். சரிங்களா? இதில் என்னென்னா உப்பு கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பும் வறுத்துக்கணும். இதில் நம்ம ஆட் பண்ணுற உப்பை வந்து நான் லைட்டாக சூடானால் போதும் நம்மளுக்கு இது. சரிங்களா? நெய் லைட்டாக கொஞ்சமாக விட்டுருக்குறேன். நெய் விட்டு தான் ஒரு ஸ்பூன் விட்டேன், அது பத்தலை. சரி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் நெய் விட்டு வறுக்குன்னா நல்லா இதுவான மாதிரி தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா? ஏற்கனவே நெய் விட்டு தான் வதக்கினா திரும்ப கொஞ்சம் நெய் விட்டுருது. நல்லா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு அந்த இது தெரியும், பார்க்கும்போதே தெரியும், நல்லா காஞ்சிடுச்சு கீரை. சரிங்களா? இப்போ இந்த கீரை வந்து லைட்டாக வதங்கிட்டு நான் வந்து கம்மியான சூட்டில் தான், அதாவது ரொம்ப கம்மியான அனலில் தான் இது பண்ணுறேன். இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வரமிளகாய், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகு, தோரம்பருப்பு, உடச்ச கடலை, உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை எள்ளு, இந்த தனியா போட்டு புளி கொஞ்சம் ஒரே ஒரு இது. சரிங்களா? இவ்வளோதான். இதெல்லாம் எப்பவுமே வறுத்தாச்சு. இப்போ இந்த கீரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் கம்மியான அனலில் பண்ணுறதுனால இதை கூட உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. சரிங்களா? அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு சூடு ஆறினோம்னா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு பொடியாக காமிக்கிறேன். பாய். இப்போ முருங்கை பொடி அரைச்சாச்சு, ஆற வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? இதோட நான் வந்து உங்களுக்கு பெருங்காயம் வறுக்கிறத காமிக்கல. பெருங்காயம் வறுக்கும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஃபோன் சரியில்லை. சரிங்களா? அடுத்தது கருவேப்பிலை ரெடியாக இருக்குது அரைக்கிறதுக்கு, அதை போய் அரைக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.